எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுருக்கா என்கிட்ட. சரி, இந்த பெருமா கோயிலெல்லாம் கிருஷ்ணரை கையில் கொடுத்து தொட்டில் ஆட்ட சொல்வாடி, போய் அது மாதிரி வேணால் செஞ்சு பாருடி, உனக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு. எனக்கு அவ்வளோலாம் போக இஷ்டம் இல்லை. எனக்கு முருகர் தான் பிடிக்கும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு. என்னடி இது இப்படி சொல்கிறேன், முருகனை தொட்டிலில் போட்டு ஆடுற மாதிரி எந்த கோயிலையும் இல்லையேடி. சரி, வேணால் இப்படி நம்ம செஞ்சு பார்ப்போம். நீ என்ன பண்ணுற, ஒரு மண் பொம்மையில் முருகர் சிலையை வாங்கு. இப்போல்லாம் குழந்த மாதிரிலாம் கூட கிடைக்கிறது, பார்த்து வாங்கு. அவரை பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணு. அப்புறம் அவர்கிட்ட ஒரு அம்மாவா மாதிரி கொஞ்சம் பேசி எல்லாம் பண்ணு. காலையில் பருப்பு சாதனம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அவருக்கு ஊட்டுற மாதிரி பாவனையெல்லாம் பண்ணு. மாலை ஆச்சுன்னா ஒரு 6 மணி போல் பாலை நைவேத்தியம் பண்ணு. நைவேத்தியம் பண்ணிவிட்டு அவரை தொட்டிலில், ஒரு சின்ன தொட்டிலெலாம் விற்கிறது, தொட்டியில் வாங்கிட்டு அந்த தொட்டிலில் போட்டு அவரை ஆட்டு. நம்ம நம்பிக்கை தான், நம்ம நம்பிக்கையோடு செய்வோமே, நல்லதே நடக்கும். நீ செஞ்சுப்பார், எனக்கு என்னவோ நடக்கும்னு தோன்றுறதுன்னு சொன்னேன். நானாக முருகா, அந்த குழந்தைய ஏமாத்திராமல் அந்த குழந்தைக்கு ஒரு நல்லது பண்ணுன்னு நினச்சிட்டு தான் சொன்னேன். ஏன்னா அவர் முருகர் பைத்தியம். முருகர்னால் அவ்வளோ ஒரு இஷ்டம். செஞ்சுட்டே வந்தா, இதே போல் செஞ்சா. இப்போ 4 மாதம் உண்டாயிருக்கா. இது கன்ஃபார்ம் ஆகட்டும், அப்புறம் உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லுவோன்னு நினச்சேன். நன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அவளுக்கு குழந்த நன்னா அசைகிறது கூட இப்போ தெரிய ஆரம்பிச்சிட்டுன்னு அவள் சொன்னான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யாருக்கு தெரியும், முருகனே வந்து பிறக்க போகிறானோ என்னவோ. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் வாக்கும் பொய்யாயிடாமல், அந்த பொண்ணோட நம்பிக்கையும் பொய்யாயிடாமல் முருகர் காப்பாற்றினான். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அவர் மேலே உண்மையான நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். அந்த குழந்தை செஞ்சால் இப்போ குழந்தை பிறக்க போகிறது. நீங்களும் பிரார்த்தனை பண்ணிங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் என்ன வேண்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை முருகர்கிட்ட அதுவாகவே நினச்சி அவர்கிட்ட வேண்டுங்கோ, கண்டிப்பாக நடக்கும். படிக்கணுமா, அப்பா படிக்கணும்னு வேண்டிங்கோ. உங்களுக்கு குழந்தை வேணுமா, அவர்கிட்ட வேண்டுங்கோ. வீடு வாங்கணுமா, அந்த வீடை ஒன்று கட்டிட்டு அவர் அதில் குடியிருக்கிறதா நினச்சி வேண்டுங்கோ, நல்லதே நடக்கும்.